நம்ம குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஸோ குழந்தைகளுக்கு நல்ல உணர்வூட்டி, நல்ல அறிவூட்டி, முக்கியமான நேரங்களில் தேவையான விழிப்புணர்வு பாடங்களை கொடுத்து, செக்ஸ் எஜுகேஷன் மிக அவசியம் சார். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் சில இடங்களில் தெரியப்படுத்தியதான் மீண்டும் சொல்கிறேன். எப்படி ஒரு பெண் குழந்தைக்கு இந்த இடத்துலலாம் தொட்டா தப்பு, யாராவது இப்படிலாம் உன்னை தொட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுன்னு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களோ, அதே மாதிரியே ஆண் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா சூழல் அப்படி இருக்கு சார். ராபிடோ பைக்கில் பயணித்த ஆண் பயணி ஒருவர் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். நமக்கு தெரியறது இல்லையா, கையை முதுகுக்கு பின்னால் வைப்பது போல கொண்டு வந்து இவரது ஆணுறுப்பை தொட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆண்களால் பரவக்கூடிய பல பாலியல் நோய்கள் இன்னைக்கு அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பிரபலமடைந்த பலர் நிறைய நண்பர்கள் வட்டாரத்தை ரொம்ப குறுகிய காலத்திலே பிடிச்சிடுறாங்க. ஆனா யாருக்கும் தெரியாமல தற்கொலையும் பண்ணிடுறாங்க. இதுல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியறது இல்லை. ஆனா பல காரணங்கள் அதற்கு இருக்கலாம். அதுல ஒரு காரணம் பாலியல் குற்றங்களாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு நோயால் அவங்க பாதிக்கப்பட்டு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்து போகக்கூடியவர்களையும் பார்க்க முடிகிறது. ஸோ பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சமுதாயத்தில் பெற்று விட்டுறதோட உங்களுடைய கடமை முடியறதில்ல. பேரண்ட்ஸ், நீங்கள் வெளியே வந்து அந்த குழந்தைகளை நன்னடத்தையோடு வளர்த்து அந்த குழந்தைகளை இன்னொருத்தவங்க கிட்ட, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒப்படைக்கிற வரைக்கும் உங்கள் கடமை உங்களிடத்தில் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது போன்ற தலைப்புகளில் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வரவேற்பு கொடுத்து கடந்து போகாமல் இதுவரைக்கும் இறுதியாக நின்று கேட்ட அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதுபோல குற்றங்கள் நடக்காமல் இருக்க மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அப்பொழுதுதான் இது போன்ற குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் மேலும் மேலும் பரவாமல் இருக்கும் என்பதனை தெளிவாக தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை